தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஜப்பான் நெதர்லாந்து இடையேயான லீக் ஆட்டம் சமனில் முடிந்தது. 23வது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் 11ஆம் தேதி தொடங்கி மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் நடைபெற்று வருகிறது. 11வது லீக் ஆட்டத்தில் குரூப் எஃப் பிரிவில் இடம்பெற்றுள்ள ஜப்பான் நெதர்லாந்து அணிகள் மோதின. பரபரப்பாக நடைபெற்ற இந்த போட்டியின் முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் அடிக்கவில்லை. இதையடுத்து இரண்டாவது பாதியில் இரு அணி வீரர்களும் கோல் அடிக்க முனைப்பு காட்டினர். அதன்படி நெதர்லாந்து அணி 50வது மற்றும் 64வது நிமிடத்தில் கோல் அடித்து அசத்தியது. ஆட்டத்தின் 57வது நிமிடத்தில் தனது முதல் கோலை பதிவு செய்த ஜப்பான் அணி 88வது நிமிடத்தில் மற்றொரு கோலை அடித்து போட்டியை சமன் செய்தது. இதனால் இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது. அமெரிக்காவின் பிலடெல்பியா நகரில் நடைபெற்ற மற்றொரு லீக் ஆட்டத்தில் இ பிரிவில் இடம்பெற்றுள்ள ஐவரி கோஸ்ட் மற்றும் ஈக்வெடார் அணிகள் மோதின. முந்தைய போட்டியைப் போலவே இப்போட்டியிலும் முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் எதுவும் அடிக்கவில்லை. தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது பாதியில் இரு அணிகளும் கோல் அடிக்க போராடின. 89வது நிமிடம் வரை இரு அணிகளும் கோல் அடிக்காததால் ஆட்டம் சமனில் முடியும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 90வது நிமிடத்தில் ஐவரி கோஸ்ட் அணியின் நட்சத்திர வீரர் அமாத் டியாலோ கோல் அடித்து அசத்தினார். கடைசி நிமிட கோலால் த்ரில் வெற்றி பெற்ற ஐவரி கோஸ்ட் அணி 3 புள்ளிகளை தட்டிச் சென்றது.